अल्हम्दुलिल्लाहिल मुवफ़्फ़िक़िल मुईन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन सादिक़िल अमीन व अला आलिहि व सहबिहि अजमईन व मन तबिअहुम बि इहसानिन इला यौमिद्दीन अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमि तंज़ीलिहि व फ़ुरक़ानिहिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अम्मा मन खाफ़ मक़ाम रब्बिही व नहन नफ्स अनिल हवा फ़इन्नल जन्नत हियल मअवा क़ाल नबिय्युना मुहम्मदुन सल्लल्लाहु अलैहि वसल्लम ला युमिनु अहदुकुम हत्ता यकून हवाहु तबअन लिमा जिअतु बिहि औ कमा क़ाल नबिय्यु सय्यिदुल बशर सल्लल्लाहु अलैहि वसल्लम सदक़ल्लाहु मौलानल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாக வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவரது குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹுடைய பேருபகாரம் அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனை பற்றியும் அவனது தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவனது பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்கள் பற்றியும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை நமக்கு தந்திருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதாக எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக உபதேசித்து மனோ இச்சையை எப்படி அடக்குவது என்பது குறித்து பெரியவர்கள் நமக்கு தருகிற சில உபதேசங்களை இந்த வார ஜும்ஆவின் பயானாக நாம் பார்க்கவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மகத்தான பணிகளில் முக்கியமானது மனோ இச்சையை அடக்கி வாழ்வது. உலகில் எந்த சமயத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் அல்லது சமயங்களையே சாராத நாத்திக கொள்கையில் வாழ்பவர்களாக இருந்தாலும் மனோ இச்சையை அடக்கும் விஷயத்தில் 99% பேர் தோற்றுவிடுகிறார்கள். சிலர் மனோ இச்சைக்கு முழுமையாக அடிமைப்பட்டு வாழ்பவர்களாகவும் இருக்கிறார்கள். மனோ இச்சையை அடக்கி ஆள்வது குறித்து இஸ்லாம் அதிகம் பேசுகிறது. வேறு யாரும் பேசாத அளவிற்கு பேசுகிறது. மனிதன் இவ்வுலகில் நல்லவனாக வாழ்வதற்கு அடித்தளமே தன்னுடைய ஆத்மா என்கிற நஃப்ஸை அவன் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதுதான். இஸ்லாத்தில் மனோ இச்சையால் மனிதன் கெடுவான் என்கிற கருத்து கூறப்படுவது போலவே ஷைத்தானால் மனிதன் கெட்டுப்போவான், சீரழிந்து போவான் என்கிற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் கூறுகிற எல்லா அம்சங்களையும் சர்ச்சை செய்து விவரமாக பேசி மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறக்கூடிய இமாம் பெருமக்கள் இது விஷயத்திலேயும் பல சர்ச்சை செய்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள், பல அற்புதமான கருத்துக்களை நமக்கு கூறுகிறார்கள். ஷைத்தானை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனின் பல இடங்களிலே கூறுகிறார். கிட்டத்தட்ட 7 அல்லது 8 இடங்களில் குறைந்தது ஷைத்தானுடைய சம்பவத்தை அல்லாஹ் முழுமையாக கூறுகிறார். ஒரு சம்பவத்தை ஒரு இடத்தில் சொன்னாலே போதுமானது. ஆனால் ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் மலக்குகள் சம்பந்தப்பட்ட
ஷைத்தான் தூக்கி எறியப்பட்ட அந்த சஜிதாவுடைய சம்பவத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனின் பல இடங்களில் முழுமையாக அரை பக்கத்திற்கு மேல் 1.5 பக்கம் வருகின்ற வரைக்கும் கூட அல்லாஹ் விரிவாக பேசுகிறான். ஷைத்தான் குறித்து விரிவாக நமக்கு எச்சரித்திருக்கிறான். அவன் எப்படியெல்லாம் வழிகெடுப்பான் என்பதை குறித்து அல்லாஹ் நிறைய நமக்கு உபதேசிக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் எப்படியெல்லாம் அமையும் என்பதை பல சம்பவங்களை கூறி உதாரணங்களுடன் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள். ரொம்ப கோபப்பட்டு யாரையாவது திட்டுகிற போது ஷைத்தான் என்று திட்டுகிற வழமையும் கூட நம்மிடத்தில் உண்டு. ஏன்? மாறு செய்வதில் உச்சத்தை தொட்டவன் ஷைத்தான். மனிதர்களுக்கு உடன் இருப்பவர்களுக்கு என்பதையெல்லாம் கடந்து படைத்த ரப்புக்கே மாறு செய்தவன் ஷைத்தான். அப்படிப்பட்ட ஷைத்தானிடத்தில் இருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது. ஆனால் வழிகெடுப்பதில் ஷைத்தான் பெரியவனா அல்லது நமது நஃப்ஸ் என்கிற நமது ஆத்மா பெரியதா என்ற ஒரு விவாத கருப்பொருள் எடுத்து பேசப்படுகிற போது இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், ஷைத்தானுடைய தீண்டுதல்களை விட மனோ இச்சையினால் முஸ்லிம்கள் தங்களுடைய ஈமானை நற்குணங்களை இழப்பது அதிகம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்? அதற்கு பல ஆதாரங்களையும் அவர்கள் அடுக்குகிறார்கள். அதில் முக்கியமான ஒன்று என்னவென்றால், அல்லாஹ் முதலில் ஆதமுக்கு சஜிதா செய்ய சொன்னபோது அந்த உத்தரவு வருகின்ற வரை ஷைத்தான் நல்லவனாகத்தான் இருந்தார், பெரிய கல்விமானாக இருந்தார், மலக்குமார்களுக்கு பயிற்றுவிக்கும் பெரும் பொறுப்பை எடுத்திருந்தான், திறம்பட செய்தான். பூமியில் ஷைத்தான் சஜிதா செய்யாத இடமே இல்லை என்று வரலாற்றில் கூறப்படும். பெரிய ஆலிம், பெரிய ஆபித். ஆனால் ஷைத்தான் ஏன் வழிகட்டான்? ஷைத்தான் தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்த தவறினான். ஷைத்தானையே வழிகெடுக்கக்கூடிய பேராற்றலை அல்லாஹ் தஆலா மனோ இச்சைக்கு கொடுத்திருக்கிறான். எனவேதான் ஷைத்தானினால் நாம் வழிகெடுவது அதிகம் என்றாலும் அதைவிட அதிகம் மனிதன் தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்த தவறுகிற போது அதிக வழிகேட்டிற்கு உள்ளாகிறான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சமுதாயத்தில் மனோ இச்சையை கட்டுப்படுத்துவதில் தான் நாம் பெரும்பாலானவர்கள் தடுமாறி போயிருக்கிறோம். எந்த அளவிற்கு நாம் மனோ இச்சைக்குள் வீழ்ந்து கிடக்கிறோம் என்பது அளவில் வித்தியாசப்படலாம். ஆனால் முழுமையாக நான் என்னுடைய மனதை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன், எந்த ஒரு தீமையான காரியமும் என்னிடமிருந்து நடைபெறாது, எந்த ஒரு வினாடி கூட அல்லாஹ்விற்கு மாற்றமான ரசூலுக்கு பிடிக்காத செயல்களில் என் உடல் ஈடுபடாது என்று எந்த முஸ்லிமால் சொல்ல முடியுமோ அவர் பரிபூர்ண முஸ்லிம். ஆனால் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தை பரிசோதித்து பார்க்கலாம், உண்மையை நெஞ்சத்தில் கையை வைத்து யோசித்து பார்க்கலாம். நாம் மனோ இச்சையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோமா இல்லையா? 99% முஸ்லிம்கள் அதில் சிக்குண்டு தான் கிடக்கிறார்கள். தப்பி தவறி 1% மக்கள் மனோ இச்சையை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பார்கள். அவர்களை இறைநேசர்கள் என்று நாம் சொல்வோம். வலிமார்களுடைய அந்தஸ்து பெற்றவர்களால் அது சாத்தியம். பெரும்பாலான நேரங்களில் நாம் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். பாவங்களின் ஊற்று அதுதான். எல்லா பாவங்களுக்கும் துவக்க இடமாக இருப்பது நம்முடைய மனோ இச்சை தான். மனிதன் எப்படிப்பட்ட இயல்பில் படைக்கப்பட்டிருக்கிறான் என்றால், ஒரு பொருளின் மீது நமக்கு மோகம் வந்து விடுமானால், அதை அடைந்து விட வேண்டும் என்ற ஆசை நமக்கு வந்து விடுமானால், அதை அடைவதிலே நாம் மேற்கொள்கிற முயற்சி பாதி வரைக்கும் தான் ஹலாலான வழியிலே இருக்கும். ஒரு கட்டத்தில் அது நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று நாம் அச்சப்படுகிற போது ஹலாலான வழியை கடந்தாலும் பரவாயில்லை, அதை நாம் அடைய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விடுவோம். அந்த இடத்தில் தான் நாம் நம்முடைய மனோ இச்சைக்குள் அகப்பட்டு விடுகிறோம். யார் மனோ இச்சையை கட்டுப்படுத்த தவறிவிடுகிறாரோ அவர் செல்லும் இடம் நரகம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறுகிறான். அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி, யார் தன்னை படைத்தவனின் அந்தஸ்தை விளங்கி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா,
தன் மனோ இச்சையை தடுத்து வைத்திருக்கிறாரோ, பாவங்கள் செய்வதை விட்டும் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறாரோ, ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருக்கு நிச்சயமாக தங்கும் இடம் ஸ்வர்க்கம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறார். எனவே நமது பிரதான பணியாக நஃப்ஸை கட்டுப்படுத்துவது இருக்க வேண்டும். நம்மிடமிருந்து வெளிப்படுகிற சொல், நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய செயல், நம்முடைய சிந்தனை எல்லாமும் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வரம்பு மீறாததாக, அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காததாக இருந்துவிடக் கூடாது என்பதிலே நமக்கு பெரிய கவனம் வேண்டும். வலிமார்கள் நமக்கு மனோ இச்சையை கட்டுப்படுத்துவதற்கு 5 வழிமுறைகளை கூறுகிறார்கள். பெரும்பாலும் நாம் மனிதர்கள் 3 வகை. முதலாவது வகை, பாவங்கள் செய்வார்கள், அதிலே அவர்களுக்கு வெட்கம் இருக்காது. பாவம் செய்கிறோமே, திருந்த வேண்டுமே, இது நமக்கு நல்லதில்லை என்கிற சிந்தனைக்கு அப்பாற்பட்டு எனக்கு பிடித்திருக்கிறது, நான் இதை செய்கிறேன், இது என் உரிமை, நான் சம்பாதித்த காசிலே நான் செலவு செய்கிறேன், என் நேரத்தை நான் சேவை செய்கிறேன் என்று பாவத்தை சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். இரண்டாவது வகையினர் பாவங்கள் செய்வார்கள், அதே நேரம் இப்படியெல்லாம் பாவம் செய்கிறோமே என்று கவலைப்படவும் செய்வார்கள். இதோடு கடைசி இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டு கொள்வார்கள். ஆனால் மீண்டும் அந்த தவறை செய்வார்கள். ஒரு நாள் தவறிலிருந்து விலகி இருப்பார்கள், மறுநாள் மீண்டும் அந்த பாவத்தை நெருங்குவார்கள். பாவத்தை முடித்ததற்கு பிறகு மீண்டும் சபதம் எடுப்பார்கள், இனிமேல் நான் இந்த பாவத்திற்கு வரவே மாட்டேன் என்று. ஒரு நாள் சபதம் நிலைக்கும், அடுத்த நாள் மீண்டும் பாவத்திற்குள் வந்து விடுவார்கள். உலகில் பெரும்பாலான மனிதர்கள் இந்த இயல்பில் தான் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். உலகிலே பெரும்பாலான மனிதர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால், பாவமும் செய்வார்கள், அதே நேரம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை தேடிக்கொண்டே இருப்பார்கள். மூன்றாவது வகையினர் பாவங்களின் பக்கம் நெருங்க மாட்டார்கள், மனதை முழுமையாக தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பார்கள். இந்த மூன்றாவது வகையினராக நாம் மாறுவதற்கான பயிற்சி நமக்கு தேவை. முதலாவது வகையினராக இருந்துவிடவே கூடாது. இரண்டாவது வகையினராகத்தான் பெரும்பாலும் இருக்கிறோம். முதலாவது வகைக்குள் சென்று விடுவதற்கு நாம் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். உலகத்தில் எல்லா கலைக்கும் பயிற்சி தேவைப்படுகிறது. ஆக பெரும் கலையே மனதை ஆளும் கலைதான். சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், ஒருவன் தன்னுடைய மனதை ஆள்வதற்கு பயிற்சி எடுத்து விட்டான் என்றால் அவன் உலகை ஆள்வதற்கே பயிற்சி எடுத்தவன். அவனது மனதை எதுவும் சலனப்படுத்தாது, எதுவும் சஞ்சலப்படுத்தாது, அவனை யாரும் மிஞ்சிவிட முடியாது, அவனை யாரும் தோற்கடித்து விட முடியாது என்று சொல்வார்கள். எனவே மனதை ஆள்வதற்கு, பாவங்களின் பக்கம் சென்று விடாமல் நம்முடைய மனம் நாம் சொல்வதை கேட்டு நடக்கும் விதமாக நாம் அதை வெற்றி கொள்வதற்கு 5 வகையான பயிற்சிகளை வலிமார்கள் நமக்கு சொல்கிறார்கள். முதலாவது, பாவ சிந்தனைகள் வருகிற போது பாவங்களை தள்ளி போடணும். இப்போ செய்ய வேணாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், ஒரு 2 மணி நேரம் ஆகட்டும், அல்ல இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பாவம் செஞ்சுக்கலாம். உதாரணத்திற்கு சொல்கிறேன், மது அருந்துபவர் இருந்தால், மது அருந்துபவர், இப்போது மது அருந்துபவர்களுக்கெல்லாம் நிறைய பயிற்சி வகுப்புகள் கொடுக்கப்படுகின்றன. நீங்கள் அடிக்கடி பல இடங்களிலே விளம்பரங்களை பார்க்க முடியும். குடியை நிறுத்த விருப்பமா, எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எடுக்கக்கூடிய வகுப்பில் மிக முக்கியமானதாக இதை சொல்லுகிறார்கள். நீங்கள் குடிக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவே மாட்டோம். அவர்கள் அப்படி சொல்வதே கிடையாது. யார் மது பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று பிரியத்தோடு வருகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற முதல் உபதேசமே, நீங்கள் மதுவை நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுது நீங்கள் தினமும் அருந்துகிறீர்களா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மது அருந்தி கொள்ளுங்கள். எங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் கொடுத்துடணும், அந்த நாளில் நீங்கள் மது குடிக்கக்கூடாது. அடுத்த நாள் உங்கள் சாய்ஸ், நீங்கள் குடிச்சுக்கலாம். அதற்கு அடுத்த நாள் எங்களுக்காக நீங்கள் குடிக்கக்கூடாது, அதற்கு அடுத்த நாள் நீங்கள் குடித்து கொள்ளலாம். இப்படி பழக்கத்திற்கு கொண்டு வருகிறார்கள். 2-3 வாரங்கள் ஆனதற்கு பிறகு அதை அதிகப்படுத்துகிறார்கள். இனிமேல் 2 நாட்கள் நீங்கள் எங்களுக்காக குடிக்காமல் இருக்க வேண்டும், 3வது நாள் நீங்கள் குடித்து கொள்ளலாம். சில வாரங்களுக்கு பிறகு 1 வாரத்திற்கு நீங்கள் குடிக்கக்கூடாது, அதற்கு பிறகு நீங்கள் குடித்து கொள்ளலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கடைசி வரை நீங்கள் குடிக்காதீர்கள் என்று அவர்கள் சொல்லுவதே இல்லை.
வாரம் 2 வாரங்களாகும், பிறகு அது மாதமாகும், மாதம் 3 மாதங்களாகும், 6 மாதங்களாகும். மனிதனுடைய உடலமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பாவத்தை நீங்கள் நெருங்க ஆரம்பித்து விட்டால் மேற்கொண்டு மேற்கொண்டு நெருங்கி கொண்டே செல்வீர்கள். ஒரு பாவத்தை விட்டு நீங்கள் விலக ஆரம்பித்து விட்டால் இந்த உடல் தானாகவே அதை விட்டு வெகு வேகமாக தூரமாகி கொண்டே போகும். பிரியம் வராது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் குடித்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிற போது மது அருந்துபவனுடைய குணம் எப்படி இருக்கும், சிந்தனை எப்படி எந்த நிலையில் இருக்கும் என்றால், 6 மாதத்துக்கு ஒரு இடம் மட்டும் குடிச்சு என்ன செய்ய, அதே வர வர பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க மாறிடுறாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய உபதேசம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு ஒரு நாள் தான் நீ வாழப் போகிறாய் என்று நினைத்து நீ நல்ல அமல்கள் செய். அப்படியே சொல்றாங்க. கண்ணக்க தமூத்து கதன், நாளைய நாள் நீ மௌத்தாக போகிறாய் என்று தெரிந்து என்று நினைத்து இன்றைய நாள் நீ அமல் செய்து கொள், நல்லவனாக வாழ்ந்து கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவ சிந்தனை வருகிற போது இன்னைக்கு ஒரு நாள் வேணாம், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் நம்ம கையில் இருக்குது, இன்னைக்கு நல்லவனாக வாழ்வோம், நல்ல காரியங்கள் செய்வோம், அடுத்தவர்களுக்கு உதவுவோம், நம்மளால முடிஞ்சதை செய்வோம், நாளைக்கு பாவத்தை பார்த்துக்கலாம். நாளை பிறந்து விட்டால் நாளையும் அந்த சிந்தனையை மேற்கொள்ள சொல்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பெல்லாம் கடைகளிலே ஒரு போர்டு வைத்திருப்பார்கள், இன்று ஒரு நாள் மட்டும் கடன் கேட்காதீர் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். இப்போ எல்லாம் அந்த போர்டு இல்லை. இன்று ஒரு நாள் மட்டும் கடன் கேட்காதீர் அப்படின்னு போர்டு போட்டிருக்கும். அடுத்த நாள் வந்தோம்னா அடுத்த நாள் அந்த போர்டு இருக்கும். அது என்ன சொல்ல வருகிறது என்றால், அந்த ஹிக்மத்தான அந்த வாசகம் என்ன சொல்ல வருகிறது என்றால், மனிதன் இன்று ஒரு நாள் நான் நல்லவனாக இருப்பேன் என்று நினைத்து கொண்டு, இன்று ஒரு நாள் நான் கடன் வாங்காமல் இருப்பேன் என்று நினைத்து கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் பழக்கத்திற்குள் கொண்டு வர, இன்று ஒரு நாள் என்கிற ஒரு திட்டத்தை இலக்கை வைத்துக் கொள்வானேயானால் அது பழக்கத்திற்குள் வந்துவிடும். எந்த பாவங்களுமே அப்படித்தான். மருத்துவர்களும் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் எதுவாகினோ உடனே நிறுத்தாதீங்கன்னு டாக்டரே சொல்கிறாங்க. எனக்கு இந்த பாவத்தை விட்டுறணும் போல இருக்குது, நான் உடனடியாக நிப்பாட்ட போகிறேன், இனிமேல் இதை தொடவே மாட்டேன் அப்படின்னு மருத்துவர்கிட்ட சொன்னால் அப்படி செய்யாதீங்க. உடல் ஒத்துக்கொள்ளாது, மனநிலை ஒத்துக்கொள்ளாது, மனப்பிறழ்வு ஏற்படும். அதனால் இப்போ செய்யக்கூடிய பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக, முக்கால்வாசியாக, பிறகு அரைவாசியாக, பிறகு கால்வாசியாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் அதுதான். நீங்கள் இன்று ஒரு நாள் நான் நல்லவனாக வாழ்வேன் என்று உறுதி பூண்டு கொள்ளுங்கள், அப்படியே ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். எனவே பாவத்தை தள்ளி போடுவது என்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு பயிற்சி. இரண்டாவது, எச்சரிக்கைகளை அடிக்கடி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். மனோ இச்சையை கட்டுப்படுத்தாததுனால என்னென்னவெல்லாம் நமக்கு ஆபத்து வரும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய உபதேசங்களை அடிக்கடி நம்முடைய மனதில் நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நான் இரண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எச்சரிக்கையை சொல்லுகிறேன். ஒன்று, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅல் லிமா ஜிஅது பிஹி. உங்களுடைய மனோ இச்சையாக நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கத்தையே நீங்கள் மாற்றிக்கொள்ளாத வரை நீங்கள் பரிபூர்ணமான முஃமினாக முடியாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய மனோ இச்சையே எப்படி மாறிடணுமா? இஸ்லாத்தை பின்பற்றுவதுதான் என் மனோ இச்சை அப்படிங்கிற நிலைமைக்கு நான் என்னுடைய ஈமானை மாற்றிக்கொள்ள வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எந்த காரியம் கூறப்பட்டாலும், நாம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும், என் மனசு என்ன சொல்லுது அதை நாம் பார்க்கக்கூடாது, மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் என் மனசு சொல்வது என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு ஹதீஸ், இன்னஃபில் ஜஸதி புல்கத்தன், பெருமானாருடைய நபிமொழிகளில் மிக பிரபலமான நபிமொழி. நிச்சயமாக மனிதனுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அந்த சதை துண்டு மட்டும் சரியாகிவிட்டால் உடல் முழுக்க சரியாகிவிடும். அது மட்டும் கெட்டு போய்விட்டால் உடல் முழுக்க கெட்டு போய்விடும். அதுதான் கல்பு என்கிற உள்ளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்பு, ஆத்மா இதெல்லாம் ஒன்று தான். மனம் நினைப்பது அதுதான் செயலாக மாறி வரும். அந்த மனதை பயிற்சிப்படுத்துவதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது உபதேசம் தான்
அந்த மனோ இச்சை நாம் அடக்க தவறினால் ஏற்படுகிற விளைவுகளை குறித்து அடிக்கடி நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். பாவங்கள் செய்ய போகிறோம், இது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காதது, இந்த பாவத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாவத்தை நாம் செஞ்சிட்டோமா மனோ இச்சை பிரகாரம் நாம் மாறிட்டோன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம பரிபூர்ணமான முஃமினாக ஆக முடியாது. இந்த பாவம் இருக்கிற காலம் வரை நான் பரிபூர்ணமான முஃமினாக முடியாது என்கிற எச்சரிக்கையை அடிக்கடி நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த மனோ இச்சையை கட்டுப்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பலன்களை அடிக்கடி மனதிலே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம், உடல் நலம் பாதிக்கப்படும், நமது ஆயுள் குறையும். கடைசி காலம் என்பது மரணத்திற்கு முந்தைய அந்த சக்கராத்துடைய காலம் என்பது ரொம்ப கடுமையானதாக, உயிர் பிரியக்கூடிய வேளையில் ஏற்படக்கூடிய சிரமம் மற்றவர்களுக்கு இருப்பதை விட அதிகமாக இருக்கும் என்பது இஸ்லாம் மூலமாகவும் மருத்துவ ரீதியாகவும் உறுதிப்படுத்தப்பட்டவை. அதை நாம் அடிக்கடி நினைத்து கொள்ள வேண்டும். பாவங்கள் செய்வதாக இருந்தால் வேண்டாம், இது நம்முடைய ஆயுளை குறைத்து விடும், இது நம்முடைய உடல் நலத்தை சிதைத்து விடும், இது தேவையில்லாத நோய்களை நம்முடைய உடலுக்குள் கொண்டு வந்துவிடும், உபாதைகளுக்குள் ஆட்படுத்திவிடும், எனவே இது நமக்கு உசிதமானது அல்ல என்று நாம் அதை தள்ளி வைத்து விட வேண்டும். இதில் எந்த அளவிற்கு நமக்கு உபதேசம் சொல்லப்படுகிறது என்றால், மனநல ஆலோசகர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மது அருந்தக்கூடியவர் காசு வீண் பண்ணுறார் ஒன்று, அவர் உடல் உழைப்பை வீண் செய்கிறார் அது ஒன்று. முக்கியமானது இந்த இரண்டு நஷ்டத்தை விட மூன்றாவது நஷ்டம் என்னவென்றால், அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு குடிப்பதற்கு எடுத்துக்கொள்கிறார். அதனால் ஏற்படுகின்ற போதை அவர் உடலுக்குள் வந்து செயல்பாட்டிற்கு வந்து மீண்டும் போதை தெளிந்து அவர் மீண்டு வருவதற்கு குறைந்தது 2.5 மணி நேரங்கள் ஆகிறது. அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்தை இந்த போதைக்காக செலவிடுகிறார். மனோ இச்சைக்கு அடிபட்டதால் போதைக்கு செல்கிறார், போதைக்கு செல்வதால் 3 மணி நேரத்தை இழக்கிறார் ஒரு நாளைக்கு. அப்படி என்றால் 10 நாளைக்கு 30 மணி நேரம், ஒரு மாதத்திற்கு 90 மணி நேரம், கிட்டத்தட்ட 4.5 நாட்களுக்கு மேல், 5 நாட்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு மனிதன் 5 நாட்களை இதற்காக வேண்டிய வீண் செய்கிறான். 12 மாதங்கள் என்று வருகிற போது 60 நாட்களை வீண் செய்கிறான். 60 நாட்கள் என்பது 2 மாதம். அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் மனுஷன் தன்னுடைய மாதங்களை, நேர காலங்களை இவ்வளோ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நமக்கு தெரியும், உலகத்தில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியங்களில், நியமத்துகளில் ஆக பெரியது எதுவென்றால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நேரம் தான். குர்ஆனிலே ஒரு வசனம், சக்கராத்துடைய நிலை வந்துவிட்ட பிறகு மலக்குல் மவுத் வந்து உயிரை கைப்பற்றுகிற அந்த கடைசி வினாடிகளில் ஒவ்வொரு மனிதனும் இதை சொல்லுகிறான். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு மனிதனும் சொல்லக்கூடிய, நினைக்கக்கூடிய வாசகம் என்னவென்றால், ஃபஸத்தக வ அகும் மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு, நான் சம்பாதித்தவற்றையெல்லாம் சதக்கா செய்து விட்டு வருகிறேன், அந்த அளவிற்கு எனக்கு நேரம் கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவான். எப்போது? இனி நேரமே கொடுக்கப்படாத மலக்குல் மவுத் வந்து விட்ட பிறகு. அப்படி என்றால் எவ்வளவு நேரம் ஆகிவிடும் நமது சொத்துக்களை நாம் சதக்காக்கள் செய்வதற்கு? மகனை அழைத்து, நான் ஒரு பத்திரம் எழுதி தருகிறேன், என்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு, எத்தீம்களுக்கு, ஏழை குமர்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று நாம் சொல்லி அதை எழுதி நாம் கையெழுத்து போட்டு கொடுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும்? அந்த நேரத்திற்கு அல்லாஹ்விடத்திலே அவன் கெஞ்சுவான். ஒரு 5 நிமிடம் ஆகுமா? அப்படி என்றால் நேரத்தை இழப்பதுதான் பெரிய நஷ்டம். அதை நம்முடைய உள்ளத்தில் நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமா? பாவங்கள் செய்ய செல்வதாக இருந்தால் வேண்டாம், பாவம் செய்கிறதுக்கு நமக்கு நேரம் வேஸ்ட் ஆகுது, பாவம் செய்கிறதுக்கு நம்முடைய உழைப்பு வேஸ்ட் ஆகுது, நம்முடைய உடல்நலம் பாதிக்கப்படும், நம்முடைய பொருளாதாரம் வீணாகி போகுது, அப்படிங்கிற விஷயங்களை அதிகமாக மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்னொரு புறம் பாவங்கள் செய்யாமல் இருந்தால் நமக்கு நேரம் மிச்சம், சிந்தனை மிச்சம், காசு மிச்சம், ஆரோக்கியமாக வாழலாம், கடைசி காலத்துலேயும் நல்ல முறையில் நடமாடி வாழலாம், நமக்குன்னு குடும்பம் இருக்குது, நம்ம நம்பி ஒரு மனைவி இருக்கா,
நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நமக்கு இருக்கிறார்கள், பிற்காலத்தில் நமது பெயரை சொல்ல போகிறவர்கள் அவர்கள். இது போன்ற நல்ல விஷயங்களையும் நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது. நான்காவது, ஒரு குருவை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளணும். ரொம்ப முக்கியமானது. நம்முடைய மனோ இச்சையை நாம் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு எஜமானன் அல்லாஹ் இருப்பது போல எஜமானனுடைய திருப்தியை காட்டித்தரக்கூடிய மார்க்க சட்டதிட்டங்களை சொல்லித்தரக்கூடியவர்களோடு தொடர்பில் இருக்கணும். நான் எப்படி என்னுடைய மனதை கட்டுப்படுத்திக் கொள்வது? நான் எப்படி மார்க்க சட்டதிட்டங்களை தெரிந்து கொள்வது? நான் எப்படி தொழுவது, எப்படி உது செய்வது, எப்படி குளிப்பது, எல்லா சட்டதிட்டங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மார்க்க அறிஞருடைய தொடர்பு நமக்கு இருக்கணும். நம்மை நேர்வழியில் செலுத்தக்கூடிய அல்லாஹ் கூறுகின்ற தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்கிற உள தூய்மையை சரியாக மேற்கொள்கிற குரு ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரின் பாட்டையிலே நாம் நடக்க முயற்சிக்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், உலகெங்கிலும் தர்காக்கள் உண்டு, வலியுல்லாக்கள் இருக்கிறார்கள், இறைநேசர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லா இறைநேசர்களுக்கும் ஒரு குரு இருந்திருக்கிறார்கள். எல்லா இறைநேசர்களுக்கு கீழ் அவர்களுக்கு சீடர்களும் இருந்திருக்கிறார்கள். எல்லா தர்காக்களும் அதற்கு சான்று. விரிவாக பேச அது ஒரு தனி தலைப்பாக மாறிவிடும். எல்லா நல்லவர்களும் தங்களுக்கு மேல் ஒரு குருவை வைத்திருக்கிறார்கள். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வயது முதிர்ந்து வயதான காலத்தில் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையில் வரக்கூடிய பேரப்பிள்ளை ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பூரியா ஃபாத்தியா ஓதுவோம்ல, அவங்க பேரில் தான் நம்ம ஓதுவோம். இப்போல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு மிக பெரும் மேதை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அஹ்லுல் பைத், அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம் பெருமக்களால் பெரிதும் போற்றப்பட்டவர், ஞான குருவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். நாம் பின்பற்றுகிறோமே மார்க்க சட்டங்களை எழுதிய அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹப் ஹனஃபி மதுஹபை தோற்றுவித்த இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஷைഖாக குருவாக ஏற்றுக்கொண்டது இந்த ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள. 2 ஆண்டு காலம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தொடர்புக்கு பிறகு ஒருவர் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கிட்ட கேட்டார், உங்களுடைய வயது எத்தனை? பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்குற மாதிரி உங்களுடைய வயது எத்தனைன்னு கேட்டான். அப்போ அபு ஹனீஃபா இமாம் சொன்னாங்க, எனக்கு வயசு 2. அவர் விளையாடாதீங்க, எவ்வளோ வயசாகிடுச்சு, 50-55 வயசுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவம், இத்தனை வயசாகிடுச்சு, 2 வயசுன்னு சொல்கிறீங்க. அப்போ இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய வாழ்நாள் முழுக்க மார்க்க சட்டங்களை எழுதுவதிலேயே கழித்த ஒரு பெரும் பணக்காரன் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் எவ்வளவோ ஹதீஸுகளை ஆராய்ச்சி செய்திருக்கிறேன், திருக்குர்ஆனை ஆராய்ச்சி செய்திருக்கிறேன், லட்சக்கணக்கான மசாலாக்களை சட்டதிட்டங்களை எழுதியிருக்கிறேன். ஆனால் எப்போது ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு எனக்கு தொடர்பு கிடைத்ததோ அதற்கு பிறகுதான் நான் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்ததாகவே உணர்கிறேன். எனக்கு அவருடைய தொடர்பு கிடைச்சி 2 வருஷம் ஆச்சு, அதனால தான் நான் என் வயசு 2ன்னு சொன்னேன். அப்போ நம்முடைய தவறுகளை களைய, நமது இல்மை அதிகரித்து கொள்ள, அல்லாஹ்வுடனான நமது தொடர்பை நெருக்கப்படுத்தி கொள்ள ஒரு குரு அவசியம். குறைந்தபட்சம் ஒரு மார்க்க அறிஞரோடு நமக்கு தொடர்பு இருக்க வேண்டும். மார்க்க அறிஞரோடு தொடர்பு இருக்கிற போது தான் நம்முடைய அமல்களிலே இருந்து எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கிறார், ஆனால் வழக்கறிஞரே இல்லை அவருக்குன்னா எப்படி நம்ம மோசமாக பார்ப்போம்? பெரிய அரசியல்வாதி நினச்சிக்கிட்டு இருக்கோம், இவருக்கு வழக்கறிஞரே இல்லாமல் எப்படி இவர் கட்சி நடத்த முடியும்? வழக்கறிஞர் அணினே ஒன்று வச்சுருக்கிறாங்க. எந்நேரமும் எக்காலமும் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கு, கட்சி மேலே கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. அதை அந்த வழக்கறிஞர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் மார்க்க விஷயங்களில் குழப்பங்கள் வராமல் இருக்க, தேவைப்படுகிற சட்டதிட்டங்களை தெரிந்து கொண்டே இருக்க ஒரு அறிஞரோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். மனோ இச்சையை தூய்மைப்படுத்த 4வது வழிமுறை இது. 5வது மற்றும் இறுதியாக, என் ரப்பு என்னோட இருக்கிறாங்கிற சிந்தனையை நாம் அடிக்கடி நமக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? ஒரு பாவம் செய்ய போகிறோம், என் ரப்பு என்னோட இருக்கிறான், நான் இதை செய்யக்கூடாது, என் ரப்புக்கு இது பிடிக்காது, என் ரசூலுக்கு இது பிடிக்காது, என்னை நேசிப்பவர்களுக்கு இது பிடிக்காது, என் பெற்றோருக்கு இது பிடிக்காது, என் பிள்ளைகளுக்கு இது பிடிக்காது. பாவம் செய்கிறவர்களில் பெரும்பாலானவர்கள்
நம்முடைய குழந்தைகளுக்கு முன்னாடி செய்ய மாட்டேங்கிறோம்ல. ஏன் குழந்தைகள் அடிச்சிட போகுதா, தண்டனை தந்துட போகுதா, வீட்டை விட்டு வெளியே தள்ளிட போகுதா? நம்ம என்ன நினைக்கிறோம்? என் பிள்ளைக்கு முன்னாடி நான் அவமானப்படக்கூடாது, என் பிள்ளைகள் என்ன பார்த்து கெட்டு போயிடக்கூடாது. இன்ன மாய ரப்பி சயஹதி, நிச்சயமாக என் ரப்பு என்னோடு இருக்கிறான் என்கிற இந்த செய்தி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தை. எப்போ? ஃபிரௌன் துரத்துறான், நைல் நதியை நோக்கி ஓடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ஈமான் கொண்ட மக்கள் இருக்கிறாங்க. கடற்கரை எல்லைக்கு வந்தாச்சு, தப்பித்து ஓட வழி இல்லை. ஃபிரௌனுடைய கூட்டம் நெருங்கி விட்டார்கள். அடுத்த 10 நிமிடத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். மக்கள் எல்லாம் ஈமான் ஏற்றிருந்தாலும் கூட அந்த இக்கட்டான சூழ்நிலையை பார்த்து மூசா நபி இடத்துல கேட்டார்கள், மூசாவே, உங்களை நம்பி வந்தோமே, இப்படி எங்களுடைய உயிர் போகக்கூடிய நிலைமையில மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வருத்தத்தை வெளிப்படுத்தின போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இது, கவலைப்படாதீங்க, இன்ன மாய ரப்பி சயஹதி, நிச்சயமாக என் ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். ஒரு நபி அவன் எனக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதை பிரியப்படுகிறார். நபி தானே வழிகட்டா போயிட போறாரு? அல்லது வழிகெடுப்பவர்களை தான் நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுப்பானா? ஒரு நபிக்கும் அந்த சிந்தனை, கவலை இருந்தது. என் ரப்பு என்னோடு இருக்குவான், அவனே எனக்கு நேர்வழி காட்டுவான் என்று அவர்கள் சொன்ன வாசகத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்தான், மூசா நபியே, கடலை உங்கள் தடியால் அடியுங்கள். அடித்தார்கள். 13 பாதைகள் பிரிந்தன. எல்லோரும் சென்றார்கள். பின்னால் வந்த ஃபிரௌனும் அதில் செல்ல முயற்சித்தார். நடுக்கடலில் வந்தபோது அவர் அழிந்து போனான் என்பது வரலாறு. எனவே நம்ம மனோ இச்சையை கட்டுப்படுத்துறதுக்கு அடிக்கடி நம்முடைய உள்ளத்தில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய வாசகம் இது. என் ரப்பு என்னோட இருக்கிறான், என் ரப்பு என்னோட இருக்கிறான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வரலாற்றில் வரும், அவங்க உஸ்தாதிட்ட பாடம் படிச்சுக்கிட்டு இருந்த மாணவராக இருந்த காலகட்டத்தில் இமாம் ஷாஃபியோடு பல மாணவர்கள் பயின்றார்கள். அந்த உஸ்தாத் அவர்களுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மேலே மட்டும் ரொம்ப பிரியம். எல்லாமே அப்படி தானே, நிறைய மாணவர்கள் இருந்தாலும் கூட ஒரு சில மாணவர்களை உஸ்தாத்மார்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆசிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இமாம் ஷாஃபி மேலே அப்படி ஒரு அலாதி பிரியம். சக மாணவர்களுக்கு இது ஒரு பொறாமையை ஏற்படுத்துகிறது. உஸ்தாத்ஜியை கேட்டாங்க, என்னங்க எது எடுத்தாலும் ஷாஃபியை கூப்பிடு, ஷாஃபியை கூப்பிடு, இத்ரீஸை கூப்பிடு, அவர் பேர் இத்ரீஸ், அப்படி என்ன அவர்கள் மீது உங்களுக்கு நேசம்? அப்போ இமாம் சொன்னார்கள், இதை நான் சொல்வதை விட விளக்கி காட்டுகிறேன். எல்லோரிடத்திலேயும் ஒவ்வொரு கோழியையும் ஒரு கத்தியையும் கொடுத்து உங்கள் எல்லோருக்கும் ஒரு பரிசோதனை, யாரும் பார்க்காத இடத்தில் சென்று நீங்கள் இதை அறுத்து கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருத்தரும் போனாங்க. ஒரு சில மாணவர்கள் மரத்துக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு அறுத்து கொண்டு வந்தாங்க. ஒரு சில பேர் வீட்டுக்குள்ளே போய் அறைக்குள்ளே போய் யாரும் பார்க்காதவனா அறுத்து கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இமாம் ஷாஃபி மட்டும் உயிரோடு கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னாச்சு இவருக்கு? ஏன் ஆளே இல்லாத இடமே கிடைக்கலையா ஷாஃபிக்கு? எவ்வளோ இடம் இருக்குது, நான் கொண்டு வந்துட்டாரே. உஸ்தாத் அவர்கள் கேட்டார்கள், ஏன் நீ அறுத்து கொண்டு வரவில்லையா? அவர் சொன்னார், நானும் யாரும் இல்லாத இடத்தை தேடி 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 சென்றேன். எல்லா இடத்துலையுமே என்னுடைய ரப்பு இருக்கிறான், எங்கேயுமே அல்லாஹ் இல்லாத இடமே இல்லை. நான் எப்படி இதை அறுத்து கொண்டு வருவது என்று சொன்னபோது உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள் மற்ற மாணவர்களிடத்தில், இதனால் தான் ஷாஃபியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? இந்த வயதில் இருக்க வேண்டிய இரையச்சத்திற்கு மேல் அவரிடத்தில் இரையச்சம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வயது, அந்த வயதுக்குரிய பக்குவத்தை கடந்து பக்குவம் இருக்குமானால் அவரை எல்லோருக்கும் பிடிப்பது என்பது இயல்பு. அதுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலேயும் இருந்தது. சின்ன வயதிலேயே மனோ இச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய பேராற்றல் இமாம் பெருமக்களிடத்தில் இருந்தது. இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புர்தா ஷரீஃபை எழுதியவர்கள். அதில் 2 உபதேசம் பண்ணுறாங்க. உபதேசம் சொன்னால் தன்னுடைய நப்சோடு அவங்களே பேசுகிற மாதிரி வாசகம், அருமையான கவிதை வரிகள். அதில் தன்னுடைய நப்சை பார்த்து வேறு வேறு இடத்துல 2 பைத்து படிக்கிறாங்க. முதல் பைத்து, யா நப்சி லா தக்கனத்தி மின் சல்லத்தின் அதுமத். தன்னுடைய மனசை பார்த்து சொல்கிறாங்க, என்னுடைய நப்சே, அல்லாஹ்வுடைய கடுமையான அதாபில் இருந்து நீ பயந்துராத, நடுங்கிறாத, நிராசையாயிடாத.
இன்னல் கபாயிர ஃபில் குஃப்ரானி கல்லலமம், நிச்சயமாக அவன் பெரும் பெரும் பாவங்களையும் கூட மன்னிக்கக்கூடியவன். ஒன்று. இன்னொரு இடத்துல நஃப்ஸை பற்றி நமக்கு சொல்கிறாங்க, அந்நஃப்ஸு கத்திஃபில், இந்த நஃப்ஸு என்பது ஒரு குழந்தையை போல, நீங்கள் அதை எப்படியெல்லாம் வளர்க்க ஆசைப்படுறீங்களோ வளர்த்த முடியும். ஒரு குழந்தை வளர்ப்பதும் நம்முடைய மனதை நாம் கட்டுப்படுத்திக் கொள்வதும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அதை நாம் எப்படி பயிற்றுவிக்கிறோமோ பக்குவப்படுத்துகிறோமோ அதற்கேற்ப அதை மாற்ற முடியும். அப்படி மாற்றினால்தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய பொருத்தம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ் சொல்லக்கூடிய சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். எனவே இறைநேசர்கள் நமக்கு கூறி தந்திருக்கக்கூடிய இந்த பெரும் 5 வழிமுறைகளை நாமும் கையாண்டு முயற்சி செய்து நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி அல்லாஹ் பிரியப்பட்ட மனமாக நம்முடைய நஃப்ஸ் ஆகுவதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த உம்மத்தாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.